முன்னை நாட்களில் இருந்த கடற்படை தளபதிகளாக இருக்கட்டும் அல்லது அது சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர்களிடம் 26 கப்பல்களுக்கு கிட்ட இருந்தது. மிக பெரிய அளவிலான கப்பல்கள் 26 கிட்ட இருந்தது. வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். முதல் ஒரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் அதிலிருந்து கனடாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் தாய்லாந்திலிருந்து இங்கே கொண்டு வர நினைத்த பொருட்கள் அதுக்குள்ள இருக்கலாம். மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டில் இருந்து அவரை வெளியேற்றினதுக்கும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் அல்லது டயஸ்போராக்களுடைய ஒரு போர்க்குற்றம் சம்பந்தமான விடயங்களில் முதலாவதாக நிற்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழுமத்தினர். மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்தித்ததற்கான காரணம் என்ன? 490 மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக கோடபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ஜெஃப்னாபியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்புறம். குறிப்பாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான சில விஷயங்கள் அண்மை காலமாக பேசு பொருளாக மாறி வருது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா இது அவர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளில் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சிலர் அதை ஒரு தங்களுடைய அரசியல் நகர்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த முன்னை நாட்களில் இருந்த கடற்படை தளபதிகளாக இருக்கட்டும் அல்லது அது சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். குறிப்பாக இந்த கடற்படை முகாம், திருகோணமலையினுடைய கடற்படை முகாமில் இந்த நிஷாந்த ஒழுகுதென்ன கைது செய்யப்பட்டதிலிருந்து அவரும் சில விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த உறுப்பினர்கள் அங்கே கடத்தப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் சார்ந்து கடத்தப்பட்டிருந்தார்கள் என்று சில விஷயங்கள் வெளியில் வந்தோன்றிருந்தது. இதே மாதிரி அந்த காலப்பகுதியில் கடற்படை முன்னிலை பாதுகாப்பு கட்டளை தளபதியாக இருந்த திசாநாயக்க என்பவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு படைகளை அவர்கள் கட்டி அமைத்திருந்தார்கள் என்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஒரு நாட்டில் எந்தெந்த படைகள் இருக்குமோ அதே மாதிரி அவருடைய அமைப்பிலையும் அந்த படைகள் இருந்தது. அது பல நாடுகளுடைய வரவேற்பையும் பெற்ற அதே நேரத்தில் அவர்களுக்குரிய மிகப்பெரிய சவாலாக மாறிய விடயமாகவும் அமைந்திருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது விமானப்படையாக இருக்கட்டும் கடற்படையாக இருக்கட்டும் அவர்கள் தனித்தனியாக அமைத்து கொண்டிருந்தார்கள். விமானம் அமைப்பு மற்றும் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் கூட அங்கே பெரிதளவில் வளர்ந்திருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். அது சம்பந்தமாக இந்த கடற்படை தளபதி திசாநாயக் அவர்கள் சொல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அவர்களிடம் 26 கப்பல்களுக்கு கிட்ட இருந்தது. மிக பெரிய அளவிலான கப்பல்கள் 26 கிட்ட இருந்தது. அதில் 12 கப்பல்கள் இலங்கை இராணுவத்தினால் தகர்க்கப்பட்டிருந்தன. ஆகவே ஏறிய கப்பல்கள் இன்னுமே இந்த நிலைப்பாடு தான் இருக்குது. அதிலேயும் குறிப்பாக 2 கப்பல்கள் பேர் மாற்றம் செய்யப்பட்டன. அதிலேயும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுவர்கள் உட்பட 400 பேருக்கிட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். முதல் ஒரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் அதிலிருந்து கனடாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த வகையில் இந்த கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன என்கிற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். கொள்கலங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது கூட அண்மையில் உதயகம்மன்பில அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போன்ற இந்த அரசியல் பரப்பில் பயணிக்கின்றவர்கள் இந்த 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் ஏன் இந்த கப்பல் துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்களால் விடுவிக்கப்பட்டது, எந்த ஒரு சோதனையும் என்று விடுவிக்கப்பட்டது. ஆகவே இதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் தாய்லாந்திலிருந்து இங்கே கொண்டு வர நினைத்த பொருட்கள் அதுக்குள்ள இருக்கலாம் என்று விமர்சிக்கப்பட்டது. அங்கே என்ன பொருட்கள் இருந்தது என்கின்ற விஷயம் இன்னும் கூட சரியான முறையில் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமாக தொடர்ந்துமே ஒரு பேசு பொருளான ஒரு விடயமாக இந்த அரசியல் பரப்பில் நிலை கொண்டிருக்கிறார்கள். இப்போ அரசியலில் பயணிக்கின்றவர்களும் முன்னை நாட்களில் அரசியலில் பயணித்தவர்களும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்களும் இந்த கடற்படை மற்றும் விமானப்படை போன்ற பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டு கொண்டு வருகின்றார்கள் தான் சொல்ல வேண்டும். இதில் உண்மைத்தன்மை அல்லது உண்மைத்தன்மை அற்றது என்கின்ற இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பேர் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்றுதான் சொல்லப்பட்டோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டில் இருந்து அவரை வெளியேற்றினதுக்கும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் அல்லது டயஸ்போராக்களுடைய ஒரு டயஸ்போராக்களுக்கு கீழே இந்த அரசாங்கம் இயங்குறபடியா அல்லது அவர்களுடைய சொல்லை கேட்டு இந்த அரசாங்கம் இயங்குறபடியா தான்
இந்த நிலைப்பாடு நடந்தது என்ற விஷயத்தை வந்து பலரும் சொல்லியிருந்தார்கள். அண்மையில் கூட சரத் வீரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த விஜயராம வீட்டை விட்டு வெளியேறியது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும், அல்லது டயஸ்போராக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமாக இருக்கும். அதைத்தான் இப்போ இந்த அரசாங்கம் செய்யுது என்று சொல்வார்கள். ஆகவே இதில் என்ன சொல்லுவார்களான, இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்து செயற்படுகின்றது என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்த அரசியல் காய்கள் நகர்த்தப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதே மாதிரி இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது சஞ்சீவ எதிரிமாமன்ன அவர் சொல்கின்ற பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்ற பின்னணி உங்களுக்கு தெரியும். இந்த போர்க்குற்றம் சம்பந்தமான விடயங்களில் முதலாவதாக நிற்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழுமத்தினர். அதற்கு பிறகு அந்த அவர்களால் இந்த அதிகார ரீதியாக ஏவப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்த இராணுவ தளபதிகள் மற்றும் கடற்படை தளபதிகள் போன்றவர்கள் இந்த போர்க்குற்றவாளிகள் என அடையாளப்படுத்தப்படுகின்றனர். ஆகவே இன்று வரைக்குமே இவர்கள் போர்க்குற்றவாளிகளாக இருப்பதற்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணிப்பதற்கு சிலருக்கு தடைகள் போடப்பட்டிருப்பதற்கும் காரணம் இப்படியான அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தான். ஆகவே இந்த அரசாங்கமும் அந்த மனோநிலையில் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற விடைய பொருளில் எதிரி மாமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விஷயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் விடுதலை புலிகள் அமைப்பினரை பேசு பொருளாகின்றது வந்து இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அல்லது இந்த ஜேவிபி இவர்களோடு இணைத்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை பேசுகிறது வந்து உண்மையிலேயே வரலாற்று பிழை அல்லது வரலாற்றில் திரிவுபடுத்தலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டை அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினர் தங்கள் கொள்கைகளாக பிரகடனப்படுத்தின சில விடயங்களை வந்து முற்றுமுழுதாக எதிர்த்தவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா ஜேவிபி தரப்பினர் தான். கருப்பு ஜூலை கலவரத்தின் பிரதானமான நிலைப்பாட்டில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபி தரப்பினர் தான். அப்போ அவர்கள் தான் இப்போ தேசிய மக்கள் சக்தியாக வந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் வந்து மீண்டும் தேசிய மக்கள் சக்தியை விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு சார்பானவர்கள் என்று கூற நிற்பது உண்மையிலேயே ஒரு அரசியல் ரீதியான ஒரு திரிவுபடுத்தலை ஏற்படுத்துமோ என்கின்ற ஐயமும் ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் பல அரசியல் ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த எதிர்க்கட்சிகளுடைய சில காய் நகர்த்தர்கள் இந்த விடயத்துக்கு வழி சமைக்கும் என்ற விஷயம் பேசுபொருளாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து இந்த சீன தூதுவர் அது சம்பந்தமாக பேச வேண்டும். இப்போ சீன தூதுவர் வந்து இலங்கைக்கு வருகை தந்து சில பேரை சந்திச்சிருந்தார். அந்த வகையில் இந்த இந்த ஆளும் கட்சியினரை சந்திக்கிறது வந்து வேறு விடயம், அது ஒரு ராஜேந்திர ரீதியான விடயம் என்கிற பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட இதில் வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றார். அது வந்து அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சந்திக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அண்மையில் கூட கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தொடர்பான சில நகர்வுகளும் அங்கே இடம்பெற்றிருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இலங்கை அரசியல் ஒரு பரபரப்பாக மாற்றின முக்கியமான விடயம். இந்த கால சூழ்நிலையில் இலங்கை அரசியல் ஒரு பரபரப்பாக மாற்றின ஒரு முக்கியமான சூழ்நிலை. எப்படி இந்த அறகலைய போராட்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி இடதுசாரி கட்சியினுடைய ஒரு ஆட்சி வந்து ஒரு மாற்றம் அல்லது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டோ, அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதும் ஒரு ஓரிரு நாட்களுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு விடயமாகத்தான் மாறியிருந்தது. அந்த வகையில் இப்போ சீனாவினுடைய தூதுவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்திருந்தார். இப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உடல் பலவீனமாக அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் அவரை சந்தித்தாரா அல்லது அதிலேயும் ஏதாவது ஒரு ராஜேந்திர ரீதியான நகர்வுகள் இருக்கின்றா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறார். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்தித்ததற்கான காரணம் என்ன? ஆகவே இந்த எதிர்க்கட்சிகளுடைய பிரதான உறுப்பினர்கள் அல்லது எதிர்க்கட்சிகளுடைய பேசப்படுகின்ற அரசியல்வாதிகளை வந்து சந்தித்ததற்கான காரணம் வந்து உண்மையிலேயே இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமைப்பாடு என்கின்ற ஒரு விடயம் வந்து இப்போ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சில நகர்வுகள் நடக்கின்றன. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான சில குழுவினர் வந்து தங்களுடைய கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்த இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜபக்ச குழுமத்தினருடைய ஆதரவாளர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருந்தார்கள் அல்லது கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆக இந்த சீன தூதுவருடைய இந்த சந்திப்பு எதிர்க்கட்சிகளுடைய ஒன்றிணைவுக்கான ஒரு பாலமாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. பார்ப்போம். ஏதோ ஒன்று வகையில் இது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட இப்படியான ஒரு ஊகம் வந்து இப்போ அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 8 வருடங்கள்லேயே 490 மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சந்திரிகா, அது மட்டும் இல்லாமல் பிரேமதாசனுடைய மனைவி
அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கோடபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேன என்று இவ்வளவு காலமும் செலவழிக்கப்பட்ட தொகை 490 மில்லியன் ரூபாய் என்கிற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்குடைய அவர்களுடைய இந்த சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டதற்கான பிரதான காரணமாகவும் இந்த விஷயங்கள் தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமான பல விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இந்த பணம் மக்களுடைய பணம் என்பது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. அதாவது இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் முன்னைநாள் வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சில முன்னைநாள் அரசு தலைவர்கள், அந்த அரசு அதிபராக அங்கே பணியாற்றியவர்கள், அந்த அரசாங்கத்தினுடைய தலைமை பதவியை வகித்தவர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது சிலர் தங்களுடைய ஓய்வூதிய பணத்தை பெறுவதற்கான பிரதான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய நலத்திட்டங்கள் சார்ந்து சிந்திக்கிற அல்லது அந்த கலந்துரையாடல் சபையில் அவர்கள் இருப்பார்கள் சில வெளிநாட்டு தலைவர்கள். ஆனால் இந்த வகையில் பார்க்கின்ற போது முற்றிலும் அரசியலில் இருந்து விலகினவர்கள் நாங்கள் சொன்னால் என்ன பொருள் என்று பார்த்தீங்கன்னா இந்த அண்மை காலமாக இந்த அரசியல் பரப்பில் இயங்காதவர்களுக்கு கூட இந்த தொகை போய் சேர்ந்திருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய பணம் தவறாக பயன்படுத்தப்படுகின்றதோ என்கின்ற கேள்வி இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐசிசிபிஆர் சட்டத்தின் மூலமாக இந்த எதிர்க்கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற பேசுபொருளை உதாரணமாக இந்த எதிர்க்கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் முன்னை நாட்களில் பயணித்தவர்களும் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் கண்டியினுடைய ஆஸ்கிரிய மற்றும் மெல்பத்து பீட மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஆகவே இந்த கைதினை பிற்போடுதல் அல்லது இந்த கைதினை நீக்குவதற்கான சில நடைமுறைகளை ஏற்படுத்தி தருமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் வழியாக இருக்கின்றன. ஏதோ இந்த எதிர்க்கட்சிகள் ஒரு வகையில் பயப்பட்டிருக்கின்றன அல்லது எதிர்க்கட்சியினுடைய அரசியலிருந்து விலகி இப்போ தனியாக இருக்கிறவர்களும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் முன்னை நாட்களில் இந்த விஜயராம வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று சொன்ன மஹிந்த ராஜபக்ச கூட வெளியேறுகின்ற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் நிலை தடுமாறுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இந்த எதிர்க்கட்சியில் பயணிக்கின்றவர்களுக்கு. ஆகவே இந்த அவர்களுடைய இணைவு எந்த அளவுக்கு சாத்தியமோ இல்லையோ என்ற விடயம் இப்போ பேசுபொருளாக இருக்கிற அந்த நேரத்தில் அவர்களுடைய இணைவு சாத்தியப்படாவிட்டாலும் கூட ஆளும் கட்சியினுடைய அழுத்தங்கள் தொடர்ந்து பிரயோகிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்றது ஒரு வகையில் இருந்தாலும் கூட முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வி இன்னொரு பக்கத்திலேயும் எழத்தான் செய்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தில் சில பேர் ஏற்றுக்கொள்ள ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அவருக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கின்ற இந்த பட்லந்த விவகாரம், அது மட்டுமில்லாமல் மத்திய வங்கி பிணைமுறி வழக்கு, இப்படியான விடயங்களுக்கு ஏன் இன்னும் ஆதாரங்களை சேகரிக்கவில்லை என்கிற கேள்வியும் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊழல் மோசடி சம்பந்தமான விஷயம் பேசப்படுகின்றது. ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஊழல் மோசடி சம்பந்தமாக ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் மிக பிரதானமான பேசுபொருளாக இருக்கின்ற உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமாக ஆளுங்கட்சியிலிருந்து பேசினாலும் கூட ஆட்சி மாற்றத்திற்கான காரணம்தான் உயிர்த்த நேர தாக்குதல் என்று பேசினாலும் கூட ஏன் அவர்களை இன்னும் கைது செய்யவில்லை என்கின்ற கேள்வியும் அது சம்பந்தமான ஆதாரங்களை இன்னும் சேகரிக்கவில்லை என்கிற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. பிரதானமாக அண்மையில் கூட ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசியிருந்தால் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா முன்னைய நாட்களில் அரசாங்கம் என்ன விஷயங்களை செய்ததோ அதே விடயத்தில் தான் இவர்களும் பயணிக்கின்றார்கள். உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையான் வேறு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டாலும் கூட உயிர்த்த நேர தாக்குதலை பிள்ளையாண்ட வாயிலிருந்து இவர்கள் வேண்டுவார்கள் என்று சொல்வதும் ஒரு அரசியல் நாடகமாக கூட இருக்கலாம் என்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இவர்களுடைய இந்த விடயங்கள் அரசியல் இருப்புக்காக இவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களை தாங்களே இந்த விடயங்களை வைத்துக் கொள்கின்றார்கள் அல்லது உண்மையிலே இனிவருங்காலங்களில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்துமே இப்படியான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா சேனலோடு நினைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.